ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ராசினருக்குலாம் செட்டே ஆகாது, இன்வெஸ்டே பண்ணாதீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது அப்படின்னா எந்த ராசினர்? இப்போ இந்த வரக்கூடிய 1 இயர்ல நம்ம அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் பண்ணவே கூடாதுங்கிறதுல ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது சிம்மம், அதுக்கப்புறம் தனுஷ். இவங்க ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து தான் மேஷம். இந்த 3 ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷனாக அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸ்டார்ட் ஆகிருக்கும், புரியுதுங்களா? இதுக்கப்புறம் விட்டுட்டு சிம்மத்துலேயும் மேஷத்துலேயும் தனுஷ்லேயும் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. பண்ணினால் மிகப்பெரிய இழப்பு உண்டு. ஸோ அப்போ என்னென்னா, இந்த 3 ராசிக்காரர்கள் பண்ண வேண்டாம். ராசி என்னன்னு தெரியும், சனி எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னா அவங்க ஜாதக கட்டை பார்த்தாலே தெரியும். ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், சிம்மத்தில் இருக்கா மேஷத்தில் இருக்கா. அப்படி பார்த்தாலுமே அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி இது எல்லாம் இல்லை, அப்போ நம்ம பண்ணலாமான்னு பண்ணிடக்கூடாது. திசா புத்தி பார்க்கணும், அந்தர சூட்சமும். 2வது எந்த மாதிரியான இருக்குது ஆதிபத்தியம், என்ன ஆதிபத்தியம், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ராகுக்கும். இந்த 4ம் பார்த்தால் மட்டுமே தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கோல்டு, லேண்ட் அந்த மாதிரி போய்க்கிங்க நம்ம கைட் பண்ண முடியும்.